பார்க்க போகிறோம். பாஸ்டர் உங்களுக்கு நிறைய எடுக்கிறாங்க, அவர் வேறு எதுவுமே எடுக்கிறாரு. நான் ஒன்று சொல்கிறேன்னா, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். சரியா? ஏசாயா 28:12 வசனத்தை வாசிங்க. ஏசாயா இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோடு அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். ஆமா, 11 வாசிமா. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடே பேசுவார். அது இதுவே இளைப்பாறத்தக்க இளைப்பாறுதல். அந்நிய பாஷையில் என்ன செய்வார் ஆண்டவர் பேச வைக்கிறாரு. நீங்கள் எதுக்கு அதை பேசுகிறீங்கன்னா, நீங்கள் உங்கள் இருதயத்தில் ஒரு இளைப்பாறுதல், ஒரு அமைதி கிடைப்பதற்காக ஆவியானவர் என்ன செய்கிறாரு, ஊற்றப்படுகிறாரு. அதனால நமக்கு என்ன பயன் கிடைக்கிறது? பரிசுத்தர் நமக்கு வந்துட்டாருன்னா ஒரு பெரிய இளைப்பாறுதல் நமக்கு கிடைக்கிறது. அது மாத்திரமில்ல, ரோமர் 14:17 வாசிங்க. ரோமர் 14:17. இங்கே ஒரு சில காரியங்களை ஆண்டவர் சொல்கிறாரு. என்ன கிடைக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்துல ஒன்று சொல்றாரு, இது புசிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்படலை. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? புரியுதா உங்களுக்கு? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கறது நம்ம சாப்பிட்றதுக்கும் குடிக்கிறதுக்கும் அல்ல. அப்போ எதுக்கு நமக்கு கொடுத்துருக்கிறாரு ஆவியானவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன செய்யணும், உங்கள் ஆவியில் ஒரு சந்தோஷம் என்ன செய்யணும், ஒரு சந்தோஷம் உண்டாகணும். ஒரு குடிப்புக்கு அது அல்ல, அது நீதியும் சமாதானம் கொடுக்கறது அந்த இடம் இல்லை. அந்த ஆண்டவர் அங்கே சொல்கிறாரு, பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷம் என்ன செய்கிறது, நமக்கு உண்டாகிறது. அப்போ அந்த சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு ஆவியானவர் என்ன செய்கிறாரு, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. அப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம்னா, சந்தோஷமாக இல்லைன்னா நீங்கள் சோதிச்சு பார்க்கணும் உங்களை. சரி, நம்ம சந்தோஷமாக இல்லையே, ஏன் ஆவியானவருக்கு நீங்கள் இடம் கொடுக்கலன்னு அர்த்தம். ஒன்று தெரிஞ்சுக்கங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆவியானவர் இருந்தார். எப்போ இருப்பார், எந்தெந்த நேரத்துலலாம் இருப்பார், அவங்க கூப்பிடும்போது போவார், அப்புறம் வந்துடுவார். ஒரு இடத்துல கூட அவர் நிலச்சி நிற்கலை. சிம்சனை பார்த்தீங்களா, எத்தனை காரியங்களை செஞ்சார். அவர் என்ன செய்வார், கூப்பிடும்போது ஆண்டவர் போயிடுவார், ஆவியானவர் அங்கே போயிடுவார், அவர்களை இறங்குவார், கிரியை செய்வார், அற்புதங்களை செய்வார், எல்லாமே செய்வார். அப்புறம் என்ன செய்வார், வந்துடுவார், போயிடுவார். இதே போல தான் இன்றைக்கும் ஆவியானவர் என்ன செய்கிறாரு. அதுக்கு பிறகு புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆவியானவர் நினைச்சார், நம்மளோட தங்கினார், நமக்குள்ளே வந்துட்டார், நம்ம மேலே இருந்தார், நம்மளை ஆளுகை செய்கிறார். சரியா? ஆனால் இப்போ நீங்கள் பாவம் செஞ்சிட்டிங்கன்னா ஆண்டவர் நினைஞ்சிருவார், உங்களை விட்டு போயிடுவார். அப்போ ஒரு ஆவியானவரை, உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவருக்கு நீங்கள் எப்போ பார்த்தாலும் சண்டை, சச்சரவு, கோபம், வைராக்கியம், பிரிவினைகள், வாக்குவாதங்கள், அவர் பிடிக்காத காரியங்களை செய்யும்போது என்ன செய்வார், அவர் வெளியே போயிடுவார். அப்புறம் நீங்கள் கூப்பிடும்போது உள்ளே வருவார். அப்படி வரமாட்டார். அப்படி என்ன செய்ய மாட்டார், வரமாட்டார். அவர் போனவர் தான், உங்களுக்கு தெரியாது. ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கார் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம இருக்கலாம். ஆனால் ஆவியானவர் என்ன செய்வார், நம்மளை விட்டு வெளியே போயிடுவார். திருப்பி உள்ளே வர்றது ரொம்ப கஷ்டம். நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்காரான்னு நீங்கள் சோதிச்சு பார்க்கணும். எப்படி இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு சோதிச்சு பார்க்கணும். அதனால தான் சொல்கிறது, நம்ம என்ன செய்யணும், அந்த மகிழ்ச்சி நமக்குள்ளே இல்லை, எப்போ பாரும் துக்கம் நிறைஞ்சிருக்குது, கவலை நிறைஞ்சிருக்குது, நமக்குள்ளே எப்போ பாரு கோபம் வருது, எரிச்சல் வருதுன்னா ஆவியானவர் உங்களை விட்டு போயிட்டாருன்னு அர்த்தம். அது இல்லாமல் நம்ம என்ன செய்கிறோம், இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு நம்ம இருக்கிறோம். ஆனால் இங்கே சொல்கிறாரு, ஆண்டவர் சொல்கிறாரு, அது நீதியும் சமாதானமும் உண்டாக்குறதுக்கு அல்ல, உன்னை என்ன செய்ய உண்டாக்குறதுக்கு வந்தார், சந்தோஷத்தை உண்டாக்குறதுக்காக ஆண்டவர் உனக்குள்ளே வந்திருக்கிறாரு. அப்போ அந்த சந்தோஷம் உண்டாக்குற ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கிறாருன்னு நீ சோதிச்சு பார்க்கணும். அப்போ நமக்குள்ளே இல்லைன்னு சொன்னால் நம்ம என்ன செய்கிறோம், வெறும் புசிப்புக்கும் குடிப்புக்கும் மட்டும்தான் அவரை முக்கியத்துவம் கொடுத்துருக்குறோன்னு அர்த்தம். சரியா? ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அதுக்கு உங்கள்கிட்ட வரவே இல்லை, அதுக்கு நான் உங்கள்கிட்ட என்ன செய்யலை, வரலை. ஆனால் நான் நீதி உண்டாக்குவேன், சமாதானத்தை உண்டாக்குவேன். அதை காட்டிலும் மேலானது உனக்குள்ளே ஒன்று இருக்கணும். என்னது? மகிழ்ச்சி, சந்தோஷம். அது என்ன செய்யணும், இருக்கணும். அப்போ ஆவியானவர் நம்மகிட்ட வந்துட்டாருன்னா நமக்கு என்ன செய்யணும், ஆவியில் சந்தோஷம் இருக்கணும், களி கூறுதல் உண்டாகணும். நமக்குள்ள ஆவியில் என்ன செய்யணும், களி கூறுதல் உண்டாகணும். அப்படிப்பட்ட இடத்துல தான் ஆவியானவர் என்ன செய்வார், நிலை கொண்டு இருப்பார், அங்கே இருப்பார். நீங்கள் என்ன செய்வீங்க, அதை வச்சு என்ன செய்யணும், அப்படி பெருக்கிக்கிறணும். ஆவியானவர் விரட்டி விட்டுறக்கூடாது, வீட்டை விட்டு விரட்டி விட்டுறக்கூடாது, இருதயத்தை விட்டு விரட்டி விட்டுறக்கூடாது. விரட்டிட்டாருன்னா போயிடுவார், அப்புறம் நீங்கள் தேடக்கூடாது, அவர் வரமாட்டார். சரியா? அவ்வளோதான்.
உள்ளே வரும்போது உங்களுக்கு தெரியும் எப்படி நீங்கள் அபிஷேகம் பெற்றீங்க, அப்போ எப்படி நீங்கள் அந்த வல்லம் உங்களுக்கு கிடச்சி அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் வெளியே போகும்போது சொல்லாமல் போயிடுவார். வெளியே போகும்போது எப்படி போயிடுவார்? சொல்லாமல் போகுது. எப்படின்னு தெரியுமா? நீங்கள் சண்டை போடும்போது, நீங்கள் பொய் பேசும்போது, தேவையில்லாத கெட்ட வார்த்தை பேசும்போது ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மளை விட்டு போயிடுவார். நீங்கள் வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படிங்கும்போது போயிடுவார். செபிக்கலைன்னா போயிடுவார். நீங்கள் நினச்சிக்கலாம் ஆவியானவர் நேரத்தில் இருக்கார் அப்படின்னு. சபையில் மண்டு வந்து ஆவியில் நிறைஞ்சு ஆடுவதற்கு ஆவியானவர் நமக்கு என்ன செய்யலை? கொடுக்கப்படவில்லை. நமக்கு சந்தோஷம் உண்டாகிறதுக்காகவே ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா, ஆமேன். அது மாத்திரம் இல்லை, ஆவியானவர் வேறு எதுக்கு நமக்கு கொடுக்கப்பட்டார் அப்படின்னு சொன்னால் எபிரேயர் 12:9 வாசிங்க. எபிரேயர் 12:9. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டுமல்லவா? பார்த்தீங்களா? இங்க என்ன செய்யணும்? பிதாவோடு நம்ம என்ன செய்யணுமா? இருக்கணுமா? பிதாவோடு தொடர்பு கொள்ளுவதற்காகவே இந்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. அது அழகாக சொல்லியிருக்கு. அண்டி நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்களுக்கு நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க. இப்போ உலக மனுஷர்கள், உலக தகப்பனார் நமக்கு என்ன செய்கிறாங்க? நம்மளை சிச்சிக்கிறாங்க. நம்ம தவறு செய்யும் போது என்ன செய்கிறாங்க? நம்மளை கண்டிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்குன்னு ஒரு பயம் இருக்கும்ல, அந்த பயத்தில் என்ன செய்வோம்? நம்ம என்ன செய்வோம்? அஞ்சி நம்ம நடப்போம். ஆனால் அதை காட்டிலும் நாம் பிழைத்து சரியாய் வாழ்வதற்கு, ஆவியில் வாழ்வதற்கு வெகு அதிகமாக அடங்கி இருக்கிறது யாருக்கு அடங்கி இருக்கணுமா? பிதாவைய தேவனோடு என்ன செய்யணுமா? அடங்கி இருக்கணுமா? அப்போ நம்மளுக்கு பரிசுத்தாவியானவர் ஒருத்தர் கொடுக்கப்பட்டிருக்காருன்னா எதுக்கு தெரியுமா? பிதாவோடு பேசுவதற்கு, பிதா சொல்லுகிற காரியத்துக்கு, பிதா என்னென்ன சிட்சிக்கிறாரோ அதுக்கெல்லாம் நம்ம அடங்கி நடப்பதற்கு, பிதாவோடு பேசுவதற்காகவே நமக்கு ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்போ ஆவி எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? மூணாவதாக, ஆமாம், பிதாவோடு தொடர்பு கொள்ள, பிதாவோடு நம்ம பேச, அப்பா பிதாவை என்று அழைக்கிற அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை ஆண்டவர் நமக்கு கொடுத்து அவரோடு பேசுவதற்கு நம்மளை தேவன் நினைஞ்சிருக்காரு. பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால நம்ம என்ன பெறுறோம்? ஆவியார் நமக்குள்ள இருக்கிறதுனால என்ன பலன் பெறுகிறோம்? பிதாவோடு பேசுகிறதான உறவை நம்மை பெற்றுக்கொள்கிறோம். அதை என்ன செய்யக்கூடாது? நம்ம விட்டுறக்கூடாது. சரியா? அதுக்கடுத்து பாருங்க, எப்படின்னா எபேசியர் 6:18 வாசிங்க. எபேசியர் 6:18 வாசிங்க. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். ஆமா, நம்ம இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கோம்னா, அறியப்படாத உங்களுக்கு யாருன்னே தெரியாது, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவதற்கு ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். எப்படி தெரியுமா? எந்த சமயத்திலும் எந்த நேரமும் நீங்கள் தூங்கி நடிச்சாமத்தோட எந்திரிக்கலாம், நடுராத்திரியில் கூட எந்திரிச்சு மத்தியான வேலையில் 3 மணி நேரத்தில், காலையில் அதிகாலையில், எந்த நேரத்திலும் உங்களுக்கு தெரியாத ஒருவருக்காக ஜெபம் பண்ணுவதற்கு ஆவியானவர் நினைச்சிருக்காரு, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அறியாத மக்களுக்காக, ஆண்டவரை பற்றி தெரியாத ஜெபம் பண்ண தெரியாத மக்களுக்காக ஜெபம் பண்ணுவதற்காக ஆவியானவர் என்ன செஞ்சிருக்காரு? உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அது எந்த சமயத்திலும் எந்த நேரத்திலும், இந்த நேரத்தில் தான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு இல்லை. ஆவியானவர் எந்த நேரத்திலையும் உங்களோட இருக்கிறாரு. அப்போ ஆவியானவர் சொல்லும்போது இவங்களுக்காக ஜெபம் பண்ணு. இப்போ கொரோனாக்காக நம்ம ஜெபம் பண்ணோம், எந்த ஆத்மாக்களுக்கும் ஒரு உயிர் சேதம் வரக்கூடாது அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணுறோம். இது அவங்க நம்மளை சொல்லியா ஜெபம் பண்ணோம்? இல்லை. இதே போல தான் அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். அதிகாரிகளுக்காக, வேலை செய்கிறவங்களுக்கு, நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம பகைஞர்களுக்கு, நமக்கு விரோதிக்கிறவங்களுக்கு, நம்ம எதிரியாக இருக்கிறவங்க எல்லாருக்காக ஜெபம் பண்ணுறதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். நம்மளை பற்றி அறியாதவங்க, அவங்கள பற்றி அறியலை, அவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். இதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எதுக்கு? நம்ம மற்றவங்களை பற்றி அறியாமல், ஒன்றுமே தெரியாமல் நீ அவங்களுக்காக ஜெபம் பண்ணுற பற்றியா, அப்படி ஒரு ஜெபத்தை பண்ணணும்னு சொல்லி தான் ஆவியானவர் உன் மேலே ஊற்றப்பட்டிருக்கிறாரு. நீ பெற்றிருக்கிற, நீ மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணலை, மற்ற ஆத்மாக்களுக்காக கவலைப்படலை, மற்ற காரியங்களுக்காக கவலைப்படலைன்னா உனக்குள்ள ஆவியானவர் இல்லைன்னு அர்த்தம். ஆவியானவர் இல்லைன்னு அர்த்தம். நம்ம கண்டிப்பாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தாவி பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் மற்றவங்க மேலே இறக்கப்படணும் இல்லை? மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு நம்ம இருதயம் துடிக்கணும்.
சரியா? ஆண்டவர் அப்படித்தானே துடிச்சாரு. சிலுவையில் தொங்கி என்ன செய்யணும், தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரே, அவருக்கான தண்ணி அவர் குடித்து அவர் தாகத்தை அடக்கிக்கொள்ள முடியாதா? அவர் தேவகுமாரனாச்சே இல்லை? அவர் என்ன செய்யல, சிலுவையிலே அவர் தண்ணி தாகத்தை தனக்கு வர தாகத்தை அடக்கி கொள்ள முடியாதா? தண்ணி கொடுக்க முடியாதா? எல்லாம் செய்ய முடியும். ஆனாலும் அவருக்குள்ளே இருந்த ஆத்ம தாகத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி காட்டார். அப்போ ஆத்ம தாகத்தை நீங்கள் என்ன செய்யணும், என்னுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் எல்லாம் அந்த வேலையை போய் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சிலுவையிலேருந்து அந்த வார்த்தையை பேசுகிறார். சரியா? அப்போ உனக்குள்ளே எனக்குள்ளேயே மற்றவங்களை குறித்ததான பாரம் நமக்குள்ளே என்ன செய்யணும், எப்பொழுது இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அறியாதவர்களுக்காக நம்ம என்ன செய்ய முடியும், ஜெபம் பண்ண முடியும். அதனால தான் ஆண்டவர் சொன்னவர், உன் சத்ருவை சிநேகிங்கள், அவனுக்கு பசியாக இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடுங்கள், அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு தண்ணி கொடுங்க, அவன் வஸ்திரம் இல்லாமல் இருந்தால் அவன் வஸ்திரத்தை கொடுங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஏன் சொன்னார்? ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் அப்படி செய்ய வைப்பார். நம்ம செய்யணும். செய்கிறீங்களா அப்படி? ஆமீன். அப்போ நம்ம செய்யணும். அப்போ அறியப்படாத ஒருவருக்காக ஜெபிக்கிறதுக்கு ஆவியான நமக்கு என்ன செய்யிருக்கிறாரு, கொடுக்கப்பட்டிருக்காரு, நம்ம பெற்றிருக்கிறோம். சரியா? அது மாத்திரமில்ல, யூதாவின் புஸ்தகம் 1:20 வாசிங்கம்மா. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு, உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி, பரிசுத்த ஆவினாலே ஜெபம் பண்ணணுமா? நீங்க என்ன செய்யணும், உங்க விசுவாசத்தை உறுதிப்படுத்தி கொண்டு என்னத்துல ஜெபம் பண்ணணுமா? ஆமா, பரிசுத்த ஆவியில நிறைஞ்சு என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். ஆவி எது கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஆவிக்குள்ளே நிறைஞ்சு ஜெபம் பண்ணுறது. உங்கள் ஜெபத்துக்கு அது என்ன செய்கிறது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உப்பு சாரம் எட்டு போனால் அந்த சாரம் ஒன்றுமே உதவாமல் போயிடும். அந்த உப்பு என்னத்துக்கு உதவாது? ஒன்றுத்துக்கு உதவாது. அதில் காட்டம் இல்லைன்னா உதவுமா? சொல்லுங்கள். அதில் உப்பில் ஒன்றுமே இல்லைன்னா அது எதுக்குன்னா உதவுமா? அதே போல் தான் உங்களுடைய ஜெபமும். ஆவி இல்லைன்னா உங்கள் ஜெபம் வெறுமை. ஆவி இல்லைன்னா உங்கள் ஜெபம் எங்கேயும் போகாது. ஆவி இல்லைன்னா உங்கள் ஜெபத்துக்கு பதில் வராது. புரியுதா உங்களுக்கு? அப்போ நம்ம ஜெபம் பண்ணும்போது என்ன, எப்படி ஜெபம் பண்ணணுமா? ஆவிக்குள்ளாக, ஆவியில் நிறைந்து உங்கள் ஜெபம் இருக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் ஆவியானவர் நமக்கு கொடுத்துருக்காரு. எது கொடுத்துருக்காருன்னா, ஆவியில் நிறைந்து ஜெபம் பண்ணணும். ஆவியில் நிறைந்து அந்த ஜெபம் பண்ணணும். அந்த வைராக்கியத்தோடு அந்த ஆவியில் நிறைந்து நீங்கள் ஜெபம் பண்ணும்போது வேற சிந்தனை உங்களுக்குள்ளே வராது. பிசாசு எனக்கு ஜெபத்தை தடுக்க முடியாது. வேற உங்களுக்கு உடம்புல சோர்வு வராது, களைப்பு வராது, தூக்கம் வராது. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணா இத்தனை காரியம் நம்ம பிசாசு நம்மளை தடை கொண்டு வருவான். தூக்கத்தை கொண்டு வருவான், பலவீனப்படுத்துவான், சோர்வை கொடுப்பான், முட்டி போட விட மாட்டான், உட்கார பண்ணுவான், மற்ற சிந்தனையை கொண்டு வந்துடுவான், வேடிக்கை பார்க்க சொல்லுவான், கண்ணை திறந்து பார்க்க சொல்லுவான். இப்படி காரியங்கள்லாம் வரும். ஆனால் நீ ஆவியில் நிறைந்து ஜெபம் பண்ணினா எதுவுமே ஒன்று என்ன செய்ய முடியாது, தடுக்கவே முடியாது. அப்போ ஆவியானவர் நமக்கு எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாரு? ஆவியில நிறைந்து, ஆவியோடு என்ன செய்யணுமா, ஆவிக்குள்ளாக இருந்து என்ன செய்யணுமா, நம்ம ஜெபம் பண்ணணும். அப்ப நம்முடைய ஜெபம் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஆவியில நிறைஞ்சு ஜெபம் பண்ணுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அது மாத்திரமில்ல, அதே யூதா 1:20 வாசிமா மறுபடியும். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி, தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு, நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். பாத்தீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு இரக்கத்தை கொடுப்பதற்காகவே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிறாரு. விசுவாசம், அதில் பாருங்க எத்தனை காரியம் வருது. விசுவாசத்தை உறுதிப்படுத்தி கொள்ளணும். அப்புறம் என்ன செய்யணும், இரக்கத்தை பெருக பண்ணார். ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்காருன்னா உங்களை அறியாம நீங்க செய்யறதான இரக்கம் பெருகிக்கிட்டே போகுமா. உங்களை அறியாம நம்ம இரக்கம் பண்றது எப்பன்னா, எப்பயாச்சும் ஒரு தடவை சரி பாஸ்டர் சொல்லிட்டாரே அதனால் மற்றவங்களுக்காக இறங்கி எதனாச்சும் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக எப்பயாச்சும் ஒருத்தவங்க மேலே இறக்கப்பட்டு என்ன செய்கிறோம், எதையாயிலும் செய்கிறோம். பண்டிகை நாட்களில் என்ன செய்வோம், வந்தாங்க இந்த ஒரு புடவை வாங்கி கொடுத்து இது யாருக்கும் கொடுத்துருங்க, நான் செய்ய வேண்டிய கடமை அப்படின்னு ஒரு இறக்கப்பட்டு ஒரு ஏழைக்கு செய்கிறது அப்படி கொடுத்துட்றோம். இல்லைன்னா 40 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர், இறக்கப்பட்டு இந்த ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்காரு பாஸ்டர், இருந்தாங்க ஒரு 4 நாளைக்கு வச்சுக்கோங்க, 5 நாளைக்கு வச்சுக்கோங்க, அப்படி இறக்கப்பட்டு. அப்படி அல்ல, இரக்கம் எப்பொழுதும் நமக்குள்ள எப்பொழுதும் இருக்கணும். எந்த நேரத்தில் செய்கிறதுக்கு இருக்கணும், எந்த சூழ்நிலையிலையும் செய்வதற்கு இருக்கணும்.
அதுக்கு அவங்கள பார்த்து இவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, இவங்க நல்லவங்க இல்லை, இவங்களுக்கு கொடுக்கணும், இவங்க நல்லவங்க கிடையாது, இவங்களுக்கு தான் செய்யணும், அவங்களுக்கு தான். அப்படி கிடையாது. இரக்கம் எதையும் பார்க்காது. இரக்கம் எதையும் பார்க்காது. யாருக்கு வேணாலும் செய்ய சொல்லும், யாருக்கு வேணாலும் கொடுக்க சொல்லும், யாருக்கு வேணாலும் எதையும் கொடுக்க சொல்லும். தனக்குன்னு வச்சுக்கிறாது இரக்கம். சரியா? அந்த ஆண்டவர் என்ன செய்றாரு, நீ ஆவியை பெற்றுக்கொண்டேன்னா அதனுடைய பலன் என்ன? நீ இரக்கத்தை பெருக பண்ணுகிறார் ஆண்டவர். விசுவாசத்தை உறுதிப்படுத்துறது மாத்திரமில்ல, இரக்கத்தை என்ன செய்றாரு, பெருக பண்ணுகிறார். எந்த நேரத்திலும் யாருக்கும் எதையும் இறங்கி நம்ம கொடுக்கலாம். சரியா? அது பார்த்துட்டே கொடுக்கணும்ல. ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, இவர் நல்லா வசதியாக இருக்கிறாரு, ஏன் இவர் போய் உழைச்சி சாடக்கூடாதா அப்படின்னு நம்ம கேட்போம். எப்போ நீ கொடுக்க போகிறது, ஒரு நேரம் டீ கொடுக்க போறியோ, ஒரு நேரம் சாப்பாட்டு கொடுக்க போறியோ தெரியாது. ஆனால் அவருக்கு இருக்க ஒரு 50 வயசு 60 வயசு இருக்கும். அது வரைக்கும் போஸ்து யார்? அவரை நம்மளா? நம்ம உதவி செய்கிறோம், நம்மளா கொடுத்தோம் அவருக்கு? 60 வயசு வரைக்கும் நம்மளா கொடுத்தோம்? இல்லையே. ஒரு நேரம் தான் செய்கிறோம். அது கொடுக்க வேண்டிய கடமை நம்ம கொடுத்துடணும். அவர் எதையோ சாப்பிட்றாரு, அது கீழே போட்டு போகிறாரோ, அது எதுக்கு பயன்படுத்துகிறாரோ, அது நமக்கு கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. நம்மள்கிட்ட ஒரு உதவி கேட்கும்போது உன்னிடத்தில் இறக்க குணம் இருக்குமானால் எதையும் பார்க்காதபடி, பிரதிபலனை பார்க்காதபடி என்ன செய்யணும்? கொடுத்துடணும். ஒருத்தங்களுக்கு செய்கிறோமா, பிரதிபலனை எதிர்பார்க்கக்கூடாது. அவங்க எனக்கு செய்வாங்க மறுபடியும் அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, பார்த்து கொடுக்கக்கூடாது. எதையும் எதிர்பார்க்காம செஞ்சிடணும். அதுதான் இரக்கம். நீ பிரதிபலனை எதிர்பார்த்து நீ கொடுக்குறீன்னா அது இரக்கம் கிடையாது. நீ என்ன செய்கிற, உனக்கு ஒரு ஆதாயத்தை எதிர்பார்த்து நீ செய்கிறன்னு அர்த்தம். அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், சொந்தக்காரங்களுக்கு செஞ்சவங்களுக்கே செய்வோம், கொடுத்தவங்களுக்கே கொடுப்போம், அவங்கள்ட்ட திருப்பி வாங்கிக்கிடுவோம், திருப்பி அவங்களுக்கே செய்வோம். ஆனால் உனக்கு திருப்பி செய்ய முடியாதவங்களுக்கு நீங்கள் செய்கிறீங்களா? சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு திருப்பி அவங்க செய்ய முடியாது, அவங்களுக்கு திராணி இல்லை, அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் செய்கிறீங்களா? அப்படி கொடுத்து பழகுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமாம், அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் கொடுத்து பழகுங்க, கண்டிப்பாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இப்போ கண்ணு தெரியாதவங்களுக்கு நீங்கள் செய்கிறீங்க, அவங்க மறுபடியும் உங்களுக்கு செய்ய முடியுமா? முடியாது. நீங்கள் தினந்தோறும் கூட ஒரு நேரம் சாப்பாடு அவங்களுக்கு கொடுங்க, அவங்க உங்களுக்கு செய்ய முடியாது. ஆனால் அதை பார்க்குற ஆண்டவர், அவங்களை உண்டாக்கின ஆண்டவர் மறுபடியும் உங்களை செய்யாமல் விட்டுருவாரா? ஆமென். அவர் மறுபடியும் என்ன செய்வார், நமக்கு செய்வார். இறங்குங்கள், ஆண்டவர் என்ன செய்வார், உங்களுக்கு இறங்குவார். நீங்கள் எதை செய்ய விரும்புகிறீங்களோ, நீங்கள் என்னத்தை எதிர்பார்த்து நீங்கள் விரும்பி நீங்கள் அவங்களுக்கு செய்கிறீங்களோ அதை ஆண்டவர் மற்றவங்க மூலமாக செய்வார். சரியா? அதுதான் இரக்கம். ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்காருன்னா நம்ம இரக்கம் என்ன செய்யணுமா, நாளுக்கு நாள் என்ன செய்யணும், பெருகணும். பெருகத்தான் சொல்லியிருக்குது ஆண்டவர். வேண்டுதலோடு விழித்து கொண்டிருங்கள், அங்கே மிகுந்த உறுதியோடு சகல பரிசுத்தவான்களுக்கு. இது எந்த எபேசியரா? யூதாதான் வாசிக்கணும். இங்கே எபேசியர் போட்டு வச்சிருக்குது. ஆமாம். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். நம்ம செய்கிற இரக்கம் எங்கே கொண்டு போமா, நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகும். அந்த நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ளுவதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறத பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு இரக்கத்தை என்ன செய்யணுமா, பெருக பண்ணணுமா. அல்லேலூயா. ஆமென். அது மாத்திரமல்ல, ஆவியானவர் நமக்கு ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 10:45 வாசிமா. சீக்கிரமா. அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். இல்ல ஒரு வசனத்தை மட்டும் வாசிமா. அவர்கள் 45 தேவனை புகழுகிறதுக்காக தேவன் நமக்கு என்ன செஞ்சிருக்காரு, பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறாரு. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு நம்ம என்ன செய்வோம் தெரியுமா, ஒரு சில நேரத்தில் மனுஷனை புகழுவோம், மனுஷியை புகழுவோம், நமக்கு உதவி செய்கிறவங்கள புகழுவோம், நமக்கு வேறு என்ன செய்கிறாங்களோ நன்மை செஞ்சவங்கள புகழுவோம். இந்த பிரதர் மூலமாக தான் எனக்கு என்ன செஞ்சிச்சு, இந்த காரியம் கிடச்சி, தேவன் இந்த பிரதர் மூலமாக எனக்கு இந்த உதவி செஞ்சார் அப்படின்னு ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவரை முன்னான வச்சு சொல்ல மாட்டோம், மறந்துடுவோம். நம்மளை என்ன செய்யும், அது மறக்கடிச்சிரும். அப்போ தேவன் என்ன செய்யணுமா, புகழணும், தேவனை மகிமைப்படுத்தணும், தேவனை ஆராதனை செய்யணும், தேவனை துதிக்கணும். அதுக்குத்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். நமக்கு எது கொடுக்கப்பட்டிருக்கிறாரு, தேவனை துதிப்பதற்காக, தேவனை புகழ்வதற்காக, தேவனை ஆராதிப்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த இடத்துல தேவனை துதிக்க வேண்டிய இடத்துல எந்த மனுஷனை நீங்கள் புகழ்ந்தாலும் உங்களுக்கு ஐயோ தான். சரியா? எந்த பணக்காரனை புகழ்ந்தாலும் உங்களுக்கு ஐயோ. எந்த உதவி செஞ்ச மனுஷனை புகழ்ந்தாலும் தேவன் அவன் மூலமாக செஞ்சார், அதுதான்
தேவன் அவங்க மூலமாக நமக்கு என்ன செஞ்சார். எல்லா மகிமையும் அவருக்கு தான், அந்த மனுஷனுக்கு கிடையாது. மனுஷனை புகழுங்களுக்கு என்னமா, மனுஷனை புகழுகிறது கண்ணியை வருவிக்கும். கண்ணினா என்ன, சுருக்கு போடுறது. உங்களுக்கு சுருக்கு போட்டிருக்காங்கன்னு அர்த்தம், சரியா? அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. பிசாசனம் நம்மளை செய்ய வைப்பான், நம்ம என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. அதுக்கு தான் நீங்கள் என்ன செய்யணும், தினம்போது ஜெபம் பண்ணும்போது ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணணும். அப்போ அந்த நீங்கள் ஆவியில் நிறைஞ்சு காலையில் ஜெபித்து விட்டு வெளியே வரும்போது கவனமாக இருப்பீங்க. அந்த விஷயத்தில் என்னென்ன காரியத்தில் நம்ம ஆண்டவருக்கு விரோதமாக செய்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கும்படியாக ஆண்டவர் நம்மளை சரியாக வழி நடத்துவார். அப்போ நம்ம என்ன செய்யணும், தேவனை துதிக்கிறதுல நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆவியானவரை பெற்றுக்கொண்ட நம்ம தேவனை துதிக்கிறதுல முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அது மாத்திரம் இல்லை, எபேசியர் 2:18-22 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆவியானவர் நம்ம பெற்றுக்கொள்கிறது என்னென்னா, கிறிஸ்துவோடு இணைந்து போகிறதுக்காக ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். வாசிமா 18-22 வரைக்கும். அந்தபடியே நாம் இருதிறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை ஆமென் அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன செய்றாரு, இயேசுவோடு நம்ம இணைக்கிறதான ஒரு காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். இந்த இடத்துல நீங்கள் வாசித்தபடி அந்தபடி நாம் இருதரத்தாராக இருக்கிறோம். நம்ம என்ன செய்கிறோம், இருதரத்தாராக இருக்கிற ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். யார் மூலமாக? இயேசு கிறிஸ்து மூலமாக பெற்றிருக்கிறோம். சரியா? இருதரத்தாரும் யாரும்? இயேசு கிறிஸ்துவும் நம்ம என்ன சொல்கிறோம், ஒரே சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அது ஆவியானவரே செஞ்சார். அப்போ அந்த சிலாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசியமாக இருக்கக்கூடாது. ஆவியில் பெற்றிருக்க நம்ம எப்படி இருக்கக்கூடாது, அந்நியரும் பரதேசமாக இருக்கக்கூடாது. பரிசுத்தவான்களோடு ஒரே நகரமாய் தேவனுடைய வீட்டாராய் இருந்து நம்ம எல்லாம் ஒரே நகரமாக இருக்கணும். எல்லாரும் ஒரே ஆவியானவருக்குள்ளே நம்ம என்ன செய்ய இருக்கிறோம், ஒரே ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாரு. நம்ம என்னோட எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் எப்படி இருக்கணும், ஒரே சிந்தனையாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மளை என்ன செய்ய, இசைவாய் இணைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய வாசஸ்தலத்தில் கூட்டி கட்டப்பட்டிருக்கிறீர்கள். நம்ம கூட்டி கட்டப்பட்டிருப்போம். அப்போ இயேசுவோடு இணைக்கிறதான ஒரு காரியத்தை ஆவியானவர் இங்கே செய்கிறார். நம்ம பகையாளியாக தூரமாக நின்னோம், பிரிவினை உண்டாக்குறதான பாவங்களை செஞ்சு தூரமாக நின்னோம். அப்போ ஆண்டவர் தான் என்ன செஞ்சார், இந்த இரு திறத்தாரையும் ஒன்றாக ஆக்குவதற்கு சிலுவையிலே தொன்றார். அதுக்கு தான் பகையை சிலுவையிலே கொன்றார். அதுக்கு மேலே இருக்க அதிக வசனத்தெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, செவர் போல நிற்கிற பாவமான அந்த பாவ கரைகள் என்ன செஞ்சிச்சு, ஆவியானவர் நம்ம ஆண்டவரை பார்க்க விடாதபடிக்கு அது தடையாக நின்றுச்சு. அதை நொறுக்கி போடுவதற்கு ஆண்டவர் சிலுவையில் என்ன செஞ்சார், தொங்குனார். அந்த பகை ஆண்டவரை பார்க்க விடாதபடி, அந்த பாவம் ஆண்டவரை பார்க்க விடாதபடி என்னச்சு நின்றுச்சு. அதை என்னஞ்சார், ஆண்டவர் கொன்னுட்டார். அதை கொன்று சிலுவையில் வெற்றி சிறந்தார். அது பிறகுதான் நம்ம என்ன செய்கிறோம், ஆண்டவர் நம்மளும் ஒன்றாகிட்டோம். பிதாவானவர் நினைஞ்சார். இப்போ பிதாவோடு பரிசுத்த ஆவியானவர் நம்மளை ஒன்றாய் கூட்டி சேர்த்துட்டார். அப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து கொள்வதற்கு ஆவியானவர் என்ன செய்கிறாரு, இந்த இடத்துல செயல்படுகிறாரு. நம்ம 2 பேரையும் ஒன்றா சேர்த்து பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்க அந்த வீட்டோடு இணைக்கிறாரு நம்மளை. சரி, அந்த அதிகாரத்தை நீங்கள் 2ஆம் அதிகாரத்தை எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13 வாசித்து பார்த்தீங்கன்னா, தூரமாக இருந்த நம்ம எங்கே இருந்தோம், தூரமாக இருந்தோம். ஆண்டவரை விட்டு தூரமாக இருந்தோம். பாரம்பரியத்தில், சடங்காச்சாரத்தில், விக்கிர ஆராதனையில், இல்லை குடியில், வெறியில், விபச்சாரத்தில், வேசித்தனத்தில், பொய்யில், களவில், திருட்டில், என்னென்ன காரியம் இருக்குமோ அத்தனையிலும் நம்ம ஆண்டவர் விட்டு எங்கே இருந்தோம், தூரமாக இருந்தோம். அவரை நம்ம ஆண்டவர் என்ன சமயமாய் கொண்டு வந்து சேர்த்தார். அதுக்கு யார் பிரயாசப்பட்டது, ஆவியானவர் பிரயாசப்பட்டார். ஆவியானவர் பிரயாசப்பட்டு தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும்போது அந்த பகையை கொன்றார். சரியா? அடுத்து தேவ ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுகிறது. எதுக்கு கொடுக்கப்பட்டாரு? 1 கொரிந்தியர் 12:28 வாசிப்போம். 1 கொரிந்தியர்
1 கொரிந்தியர் 12:28. தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். பார்த்தீங்கன்னா, ஊழிய வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு ஆவியானவர் செயல்பட்டார். ஆவியானவர் எதுக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாரு? ஊழியத்தில் வளர்ச்சி அடையணும். எல்லா ஊழியமும் அதுக்கு தான் நம்ம இப்போ ஜெபம் பண்ண பார்த்தீங்கன்னா, எல்லா ஊழியமும் நம்ம சபையில் என்ன செய்யணும்? வளர்ச்சி அடையணும். அதுக்கு என்ன ஆவியானவர் இங்கே இல்லாதனால தான் அந்த ஊழியங்களை வளர்ச்சி அடையாமல் இருக்குது. ஒவ்வொருக்குள்ளே இல்லை. ஆவியானவர் ஒவ்வொருக்குள்ளே இருந்துச்சுன்னா ஆவியானவர் என்ன செய்வார்? அப்படியே அனல் மூட்டி எழுப்புவார் இல்லை? அப்போ அந்த ஆவியானவர் இல்லாதனால தான் அவங்கள அனல் மூட்டி எழுப்ப முடியலை. சீக்கிரமாக வந்து நிறைய காரியங்கள் பாஸ்ட் சொல்கிறதுக்கு அவங்க கீழ்ப்படியாமல் போகிற காரணம் என்ன தெரியுமா? ஆவியானவர் அவங்களுக்குள்ள இல்லை. பாட்டு பாடுறாங்க, 1 hour வந்து ஜெபம் பண்ணிட்டு பாட்டு பாடிட்டு அதுக்கு பிறகு வந்து ஸ்டேஜில் நில்லுங்க பாரு, வரமாட்டாங்க. பாட்டு பாடுறவங்க, மியூசிக் வாசிக்கிறவங்க அது மாதிரி 1 hour ஜெபம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு மியூசிக் வாசிக்கிறவங்க கேட்க மாட்டாங்க. ஊழி செய்கிறவங்களை உங்கள் சண்டே கிளாஸ் ஊழியத்துக்காக ஒரு நாள் ஃபாஸ்டிங் போட்டு சபையில் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க. நீ கவனிச்சு பாருங்க, எல்லாம் சொல்கிறாங்க தான். ஆனால் ஒரு சில இடங்கள்லாம் அந்த ஊழியம் வளர்ச்சி அடையும். ஏன்னா அவங்க ஆவியை பெற்றவங்க. அந்த ஆவிக்கு அவங்க இணைஞ்சு போவாங்க. ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடி ஆவியானவர் அவங்கள தட்டி எழுப்பி என்ன செய்வார்? அனல் மூட்டி எழுப்புவார். அந்த ஊழியம் சரியாக வளர்ச்சி அடையும். அப்போ ஊழிய வளர்ச்சி அடைகிறதுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? அப்போஸ்தலர்களை, தீர்க்கதரிசிகளை, மெய்ப்பர்களை எல்லாத்தையும் கொடுக்குறாரு. எதுக்கு? ஊழிய வளர்ச்சி அடைவதற்கு. அப்போ ஆவியானவர் உனக்குள்ளே எனக்குள்ளே வந்திருக்கிறாருன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் என்ன செய்யணும்? வளர்ச்சி அடையணும். பார்க்கணும். நம்ம ஒரு செடி நட்டு வச்சிட்டோம்னா, ஒரு மரத்தை நட்டு வச்சிட்டோம்னா அது தினந்தோறும் பார்ப்போம். வளர்ந்துருச்சா? அது பெருசாக வந்துருமா? மேலே கிளம்பிருச்சா? பட்டு போகுதா? தண்ணி ஊற்றிருக்கோமா? உரம் வச்சிருக்கிறோமா அப்படின்னு பார்க்குறோம் தானே. என்னென்னத்தை பார்க்குறோம்? நம்ம செய்கிற காரியத்தில் வளர்ச்சி அடைவதற்கு நம்ம எவ்வளோ தூரம் கண்ணும் கருத்துமாக பார்க்குறோம். பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பிட்டோம்னா நல்லா படிக்குதா? மார்க் வாங்கிருச்சா? மேக்ஸ் நல்லா போட்டிருக்கா? சயின்ஸ் நல்லா போட்டிருக்காங்களா? இங்கிலீஷ் நல்லா படிக்கிறானா? மார்க் எவ்வளோ வாங்கியிருக்கேன்? எவ்வளோ கவனிக்கிறோம். பிள்ளை வேலைக்கு போயிட்டா சம்பளம் இன்றைக்கி இந்த மாதம் அதிகமாயிருமா? அடுத்த மாதம் அதிகமாயிருமா? எவ்வளோ காரியங்களில் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து உலக காரியங்களுக்கு கவனம் செலுத்துகிறோம். ஆனால் உனக்குன்னு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை, இந்த ஊழியம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கா? இன்றைக்கி நான் வந்து இந்த செய்தி கொடுக்குறது எவ்வளோ சேர் காலியாக இருக்குது. நான் போய் ஆண்டவர்கிட்ட அழுகணும். ஏன் ஆண்டவரை வரல? நேற்றுலாம் ஃபாஸ்டிங் மட்டும் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். அப்போ நான் என் ஊழியம் வளர்ச்சி அடையுதா? எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கா? நான் பார்க்கணும். அதுதான் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறதுக்கு அர்த்தம். அப்போ ஆவியான் நம்ம எனக்குள்ளே இருந்தால் ஊழிய வளர்ச்சி அடையணும். ஊழியம் வளர்ச்சி அடையணும். அதுக்கு தான் ஆவியான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்காரு. நம்ம என்ன செய்கிறோம்? நான் இதை கண்டும் காணாமல் போயிட்டான், நாளைக்கு நான் வந்து நிற்க முடியுமா? ஆண்டவர் என்னை பயன்படுத்துவாரா? முடியாது. நான் போகணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஏன் ஆண்டவரை வரல இவங்கெல்லாம்? இன்னைக்கு எவ்வளோ பேர் வரல, ஏன் ஆண்டவரை வரல? நான் கேட்கணும், ஆண்டவர்கிட்ட கேள்வி வைக்கணும். அப்போ என் மேலே என்ன தப்பு? என் மேலே என்ன தவறு? நான் என்ன செய்கிறேன்? ஒரு நாள் ஃபாஸ்டிங் போட்டேன்னா அப்போ 2 நாள் ஃபாஸ்டிங் போடணும். அப்படி போட்டால் தான் அந்த ஊழிய வளர்ச்சி அடையும். இதே போல் தான் ஊழிய வளர்ச்சி அடையிற என்ன குறைபாடுகள் இருக்குது நம்ம ஊழியத்தில், நம்ம செய்கிற ஊழியத்தில் வீட்டு சபைகள் நடக்கிறதா, அந்த அங்கேருந்து ஆத்மாக்கள் சபைக்கு வருதா, கூட்டி கொண்டு சேர்த்துருக்கோமா பார்க்கணும். ஒரு நாள் செபத்துக்கு போயிருக்கோம் 2 பேர், அடுத்த வாரம் போகும்போது 4 பேராக மாறணும், அடுத்த வாரம் போகும்போது 6 பேராக மாறணும். சண்டே கிளாஸ் ஊழியத்தில் தான் இன்றைக்கி 10 பிள்ளை வந்திருக்கு, நாளைக்கு 20 பிள்ளை வரணும். அதுக்கு பிரயாசப்படணும். நம்ம செய்கிற ஊழியத்தில் வளர்ச்சி இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா ஆவியானவர் உங்களோடு இருக்கிறாருன்னு அர்த்தம். ஆவியானவர் உங்களோடு இல்லைன்னா அந்த ஊழிய வளர்ச்சி அடையாது. அப்போ இந்த இடத்துல சொல்கிறாரு, ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ஊழிய வளர்ச்சி அடைவதற்கு என்னென்னத்தை கொடுக்குறாரு சொல்லு வாசிமா. தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் பலவித பாசைகளையும் ஏற்படுத்துறாரு. இத்தனை காரியத்தை கொடுக்குறாரு. குணமாக்கு வரத்தை கொடுக்குறாரு, தீர்க்க தரிசன வரத்தை கொடுக்குறாரு, அற்புதங்களை செய்கிற வரத்தை கொடுக்குறாரு, அப்புறம் என்ன செய்கிற ஊழிய வளர்ச்சி கொடுக்குறாரு, ஆளுகை செய்கிறத கொடுக்குறாரு, பலவித பாசைகளை பேசுகிறதான் அந்நிய பாசையில் ஆண்டவர் சபையில் கொடுக்குறாரு. இத்தனை எதுக்கு கொடுக்குறாரு? வளர்ச்சி அடைகிறதற்கு. அப்போ நம்ம பார்த்து என்ன செய்யணும்? அதில் ஊழியத்தில் நம்ம என்ன குறை காணப்படுகிறது அதை நம்ம என்ன செய்யணும்? சரி செய்யணும். அல்லேலூயா. ஆமாம். அதுக்கடுத்து ஆண்டவர் என்ன சார் கடைசியாக ஏசாயா 59:19 வாசிமா. ஏசாயா 59:19. தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். ஆமென்.
ஆண்டவர் கடைசியா 10வது காரியத்தை என்ன சொல்றாருன்னா, ஆவியானவர் உனக்குள்ள வந்திருந்தா சத்துரு வருவதை நீ கண்டுபிடித்து கொள்ளலாம். சத்துரு எந்த மாதிரி எழும்பி வர்றான், பூமியின் கடைசிலேருந்து எழும்பி வர்றானா, நடுவுலேருந்து எழும்பி வர்றானா, வடக்கேருந்து வரானா, தெற்கேருந்து வரானா, மேற்கேருந்து வரானா, கிழக்கேருந்து வர்றானா கண்டுபிடிச்சு நீ என்ன செய்யணும், ஆவியில நிறைந்து ஜெபிக்கும் போது ஆவியானவர் உனக்காக கொடியேற்றி நிற்பார். அல்லேலூயா. ஆமாம், ஆவியானவர் உனக்காக கொடி ஏற்றணும்னா சத்ருவை நீ என்ன செய்யணும், அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். சத்ரு எந்த வழியில் உனக்கு விரோதமாக எழும்பி வர்றானோ அவனை என்ன செய்வார், ஆவியானவர் அடக்கி போடுவார். உனக்காக அவர் கொடியேற்றுவார். நீ அவனை ஒன்றுமே செய்ய வேண்டதில்லை. நீ ஆவியில் நிறைஞ்சு இப்படிப்பட்ட காரியங்களிலெல்லாம் சரியாக இருப்பேன். ஆனால் ஆண்டவர் நினைச்சாரு, உனக்கு விரோதமாக எழும்பி வரும்போது ஆவியானவர் என்ன செய்வாராம், கொடியேற்று வராது. என்னுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி என்ன செய்வார், ஆமாம் கொடியேற்றி என்ன செய்வார், சிவப்பு கொடி காட்டி நிற்க வச்சுருவார், அங்கே நில்டா அப்படின்னு. இல்லை அப்படின்னா பச்சை கொடி காட்டி உனக்கு நேரம் அனுப்பி விட்டுருவார். எந்ததை நீங்கள் விரும்புகிறீங்களோ அது உங்களுக்கு நடக்கும். சரியா? அப்போ ஆவியானவருக்கு நம்ம என்ன செய்யணும், முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்காருன்னா பல பல பாசைகளை பேசுவதற்கு ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, கைகளை வைக்கும்போது என்ன செஞ்சு, கைகளை வைக்கும்போது என்ன செய்யாரு, பரிசுத்த ஆவியானவர் பெற்றாங்க. கைகளை வைக்கும்போது என்ன செய்யறது, பரிசுத்த ஆவியை நம்ம ஆவியில் நிரம்பி நம்ம நல்லா ஜெபம் பண்ணியிருக்கணும்னா நம்ம அடுத்தவங்க மேலே கை வச்சாலே அவங்க ஆவியில் நிறைஞ்சிருவாங்க. அப்படி நடந்தா நடக்கலையா? அப்போஸ்தலர் 8:17-18 வாசத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி பரிசுத்தாவியை பெற்ற பவுல் சொல்கிறாரு, பரிசுத்தாவி ஆவியை பெற்ற பவுல் என்ன சொல்கிறார், பேதுவின் வார்த்தையை கேட்டபோது யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அப்போ பேதுரு நெஞ்சார் நல்ல ஆவியில் நிரப்பப்பட்டதுனால அவர் வார்த்தையை கேட்கும்போது, அவர் பேசும்போது என்னஞ்சாங்க, எல்லாரும் என்னஞ்சாங்க, ஆமாம் பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேலே என்னஞ்சிட்டார், இறங்கிட்டார். பவுல் கைகளை வைக்கும்போது அநேகர் பரிசுத்தாவி பெற்றாங்க, தீர்க்க தரிசனம்னு சொன்னாங்க. நீ வாசித்து பார்த்துருக்கீங்களா, உங்கள் புஸ்தகத்தில் வாசித்து பார்த்துருக்கீங்களா? அப்போ பைபிளில் வேதத்தை வாசிக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 19:6 வாசித்தீங்கன்னா பவுல் கையில் வைக்கும்போது பரிசுத்தாவி பெறலை. அது மாத்திரம் இல்லை, தீர்க்க தரிசனத்தை என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. அது மாத்திரம் பேதுருவின் வார்த்தையை கேட்டபோது அப்போஸ்தலர் 10:44 வாசித்து பார்த்தீங்கன்னா என்ன செய்ய, ஆவியானவர் இறங்கினார். வார்த்தையிலேவும் அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த வார்த்தையின் மூலமாகவேவும் அவங்களாம் என்ன செஞ்சாங்க, அனல் கொண்டாங்க, பரிசுத்தாவியை பெற்று கொண்டாங்க. பரிசுத்தாவி ஊற்றப்படும் போது என்ன செஞ்சாங்க, எல்லாரும் ஒன்றா கூடி ஒருமனப்பட்டு இருக்கும்போது பல பல பாசைகளை பேசுகிறதான ஆவியானவர் பரிசுத்தாவியானவர் அந்த இடத்துல ஊற்றப்பட்டார். இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு என்னது, இந்த பரிசுத்தாவி ஊற்றப்படுகிறது மேலே சொல்லப்பட்ட 10 காரியங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கிறது. அப்போ இந்த 10 காரியங்களுக்கு பயனுள்ளதாக பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டிருக்க நம்ம, பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டிருக்க நம்ம அதை விட்டுவிடாதபடி அதை காத்துக்கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். பரிசுத்தாவி பெற்று எனக்கு இருக்கிறது எனக்கு தெரியல, ஆனால் இந்த காரியங்களும் எனக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னா ஆவின் கனிகள் உங்களுக்குள்ளே இருக்கான்னு கலாத்தியர் புஸ்தகத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். சரியா? அன்றைக்கி சொன்னோம் தானே, கலாத்தியர் 5 வருது. எல்லா இடத்தையும் நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த காரியங்கள் அந்த குணங்கள் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா, இந்த பரிசுத்தாவியை நமக்குள்ளே இருக்கும்போது இத்தனை ஊழியங்களை நம்ம செய்ய முடியும், இத்தனை காரியத்தை நம்ம பயன்படுத்துவார் ஆண்டவர். நமக்குள்ளே பரிசுத்தாவி நிரல்னா இந்த காரியங்களை நம்மளை கொண்டு பயன்படுத்த முடியாது. அப்போ பரிசுத்தாவியை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு நிறைய காரியங்களை நம்ம விட்டுவிட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன்னா நம்மளுடைய ஜென்ம சுபாவம் நமக்குள்ளே அப்படியே இருக்கும். என்னென்ன இருக்கும், கோபம் இருக்கும். கோபம் இருந்தால் ஆவியானவர் இருக்க மாட்டார். வைராக்கியம் இருக்கும், அந்த இடத்துல ஆவியானவர் இருக்க மாட்டார். தேவையில்லாத வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து வரும், அந்த வார்த்தையை பேசிட்டு திருப்பி அந்நிய பாஷையில் பேசுவதற்கு ஆவியானவருக்கு இடம் கொடுப்போம், வராது. சரியா? தேவனுக்கு விரோதமான காரியங்கள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் செஞ்சுட்டு ஆவியானவரை தேடி நீங்கள் போய் முழங்கால் படிக்கிட்டேன்னா ஆவியானவர் வரமாட்டார். இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், உங்களுக்குள்ள அந்த காரியங்கள் வரும்போதே தடுத்து நிப்பாட்டிடணும். ஐயோ ஆவியானவர் நமக்குள்ளே இருக்காரே, நம்மளை விட்டு போயிடுவாரே, நம்ம என்ன செய்யணும், இதுலேருந்து நம்ம தடுத்து நிப்பாட்டப்படணும். பொய் பேசக்கூடாது, மற்றவங்களை பற்றி குறை சொல்லக்கூடாது, குறையாக இருந்தாலுமே அதை பற்றி பேசக்கூடாது. ஏன்னா ஒரு சில நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம், நம்மளை மீறி அது சரின்னு நியாயப்படுத்துறதுக்கு குறைய பேசிடுவோம். அது பேசக்கூடாது. அப்படி பேசினா ஆவியானவர் நமக்குள்ளே இருக்க மாட்டார், நம்மளை விட்டு போயிடுவார். அப்போ அந்த ஆவியானவர் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொண்டீங்கன்னா நீங்கள் நாளுக்கு நாள் என்ன செய்வீங்க, விருத்தி அடைவீங்க. உங்களை அறியாமல்
நீ ஆவியானவர் பெற்றிருக்கீங்கன்னா ஆண்டவர் உங்களை நீங்கள் எதிர்பார்த்துருக்கே மாட்டீங்க. ஆண்டவர் உங்களை ஒரு இடத்துல பிரகாசிக்க பண்ணுவார். உங்களுக்கே தெரியாது, அந்த இடத்துல உங்களை கனப்படுத்துவாங்க. ஏன்னா ஆவியானவர் செய்கிற வேலை. அவர் அப்படி மறைஞ்சிருந்து தான் உங்களை என்ன செய்வார், அப்படி வெளிப்படுத்தி காட்டுவார். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், இடம் கொடுக்கணும். நான் அப்படி இடம் கொடுக்கணும். அது இல்லாதபடி நான் எனக்கே பெருமை தேடிட்டு, எனக்கே மகிமை தேடிட்டு, எனக்கே கனத்தை தேடிட்டு நான் போனேன்னா எனக்கு கிடைக்காது. ஆவியானவர் அந்த காரியத்தை செய்வார். அவர்கிட்ட எல்லாமே இருக்குது, எல்லாம் அவரே வச்சிருக்கிறாரு, அவர் செய்வார். அதற்கு நம்ம என்ன செய்யணும், அடங்கி இருக்கணும். அப்போ ஆவியானவர் எவ்வளவு முக்கியமானவர், ஆவியானவர் எவ்வளோ முக்கியமானவர். ஏதோ சபையில் வர்றோம், பாஸ்டர் சொல்கிறாரு, கை தட்டுறோம், பாட்டு பாடுறோம், ஆவியில் நிறைகிறோம், அது இல்லை. தினந்தோறும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆவியானவர் நம்மளோடு இருக்கணும். தினந்தோறும் நம்ம வாழ்க்கையில் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கணும். ஆவியானவர் ஒழுங்கும் கரவுமானவர், அவர் ஒழுங்காக இருக்கிறவர், அவர் ஒழுக்கமுள்ளவர். சரியா? அப்போ அந்த ஒழுக்கமுள்ள ஆவியானவர் பெற்றிருக்கிற நீங்கள் அவரை போலே நடந்து கொள்வதற்கு பிரயாசப்படணும். சரியா? ஒரு வேளை இது வரைக்கும் படலாம் இருக்கலாம், இனியாவது நம்ம என்ன செய்யணும், ஆவியானவருக்கு முக்கியத்துவம். நீங்கள் இந்த மாதிரி இருந்து பாருங்கள். அவர் பிறந்த நாளில் நம்ம ஆவியானவரை பிரித்து கொண்டாடும் போதேவும், வார்த்தைகள் வரும்போதே, இங்கே துதி நடத்தும் போதே ஆவியானவர் வித்தியாசமான முறையில் உங்களை நிரப்பிடுவார். வரங்களையும் வல்லமையிலையும் தீர்க்க தரிசனங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ வரங்கள் நிறையா இருக்குது. இந்த வரத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆவியானவருக்கு நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு இடம் கொடுக்குறீங்களோ அதன் மூலம் அதுக்கு பிறகு தான் இந்த வரங்கள் உங்களுக்குள்ளே வரும். வரங்கள் வருவதற்கு நீங்கள் இடம் கொடுக்கறதுக்கு ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். வல்லமை வந்துடும், எல்லாருக்குள்ளே வல்லமை வந்துடும். அதுக்கடுத்தது என்ன செய்வார், ஆவியானவர் உங்கள் மேலே வருவார். ஆவியானவர் வந்துட்டாருன்னா அப்புறம் என்ன பேசுவீங்க, அந்நிய பாஷையில் பேசுவீங்க, உங்களுக்கு பாஷைகள் கொடுக்கப்படும். அது ஒரு அடையாளம். இதுதான் அடையாளம். நம்ம வாய்க்குள்ளே ஆகாரம் போடுவதற்கு உங்கள் வாய் திறக்கப்பட்டிருக்கிறது, உள்ள ஓகி நீ மென்று சாப்பிட்டா அவங்க ஜீரணமாகிறதுக்கு அது ஒரு ஒரு வாய் இருக்கிறது, அந்த வாய்க்குள்ளே நம்ம போடுவோம் அப்படிங்கிறது. இது மூலமாக எல்லா பொருளும் போடும். திரவமான பொருள், திடனற்ற பொருள், எல்லா பொருளும் போகும். ஆனால் ஊசி மூலமாக போகுமா? போகாது. அப்போ இந்த வாயில் எல்லாத்தையும் போட்டு, இந்த ஆகாரத்தை எல்லாத்தையும் போட்டு சாப்பிட்டு உடம்புல சத்தியத்துற மாதிரி ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் இத்தனை காரியங்களும் இத்தனை வரங்களும் வல்லமைகளும் உங்களுக்குள்ளே வரும். அப்போ அந்த வரங்கள் வல்லமைகள் நமக்குள்ளே வேணும். எல்லாருமே செய்யணுமா? எல்லாருமே எதை ஊழிக்காரனுக்கு மட்டும்தான் அந்த வரம், ஒரு ஊழிக்காரிக்கு மட்டும்தான், அவங்க பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அப்படிலாம் கிடையாது. வேதத்தை படிக்கிற ஒவ்வொருவருக்கும் வரங்கள் வேண்டும், வல்லமைகள் வேண்டும். அதற்கு நம்ம என்ன செய்யணும், ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும். ஆவியானவருக்கு இடம் கொடுக்கலன்னா எதுவுமே நடக்காது, கல்லில் மூட்டின மாதிரி இருக்கும். சரியா? அப்படி நம்ம இல்லாதபடிக்கு நம்ம என்ன செய்வோம், ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? யார் எங்களுக்குள்ள இருக்கும்போது ஆண்டவரே தேவனை மாத்திரம் மகிமைப்படுத்தணும், தேவனுக்கு மாத்திரம் ஆராதனை செய்யணும், தேவனை மாத்திரம் துதிக்கணும், அவரை போற்றணும், புகழுங்கிற காரியம் எங்களுக்கு தெரியுது ஆண்டவரே. அப்பா ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கும்போது ஆண்டவரே விசுவாசத்தையும் இரக்கத்தையும் பெருக செய்கிறீங்க ஆண்டவரே. அந்த காரியம் எங்களுக்குள்ள பெருகுது ஆண்டவரே. அப்பா ஆவியானவர் எங்களோடு இருக்கும்போது ஆண்டவரே கிறிஸ்துவோடு எங்களை இணைக்கும்படியான காரியத்தை நீங்க செய்கிறீங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவர் எங்களோடு இருக்கும்போது நாங்கள் செய்கிறதான ஊழியம் வளர்ச்சி அடைவதை ஆண்டவரே எங்களால் பார்க்க முடியும் ஆண்டவரே. ஊழியம் வளர்ச்சி அடையலைன்னா ஆவியானவர் எங்களோடு இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியுது ஆண்டவரே. ஆவியானவர் எங்களோடு இருக்கும்போது ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருவின் கோட்டைகளை நிர்மூலமாக்கி போட்டு ஆவியானவர் எங்களுக்கு விரோதமாய் ஆண்டவரே அப்பா வருகிற சத்துருவுக்கு ஆண்டவர் விரோதமாய் ஆண்டவரை நீங்க கொடியேற்றி நிற்பீங்க ஆண்டவரே. ஆவியானவர் கொடியேற்றி ஆண்டவரே சத்துருவின் சகல கோட்டைகளை நிர்மூலமாக்கி போடுவீங்க ஆண்டவரே. அப்பா நீங்க ஒன்றுமில்லாமல் தவிடுபடி ஆக்கி போடுவீங்க ஆண்டவரே. அவன் எல்லாம் ஓடி போவான் ஆண்டவரே. சத்துரு எங்க பக்கம் நெருங்காதபடி ஆவியானவர் எங்களுக்கு துணை நிற்பீங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கும்போது ஆண்டவரே நாங்க ஆவியில களி கூறும் போது ஆண்டவரே, ஆவியில ஜெபிக்கும் போது ஆண்டவரே, நான் மற்றவர்கள் மீது கை வைத்து ஜெபிக்கும் போது அவங்க அபிஷேகம் பெறுவாங்க ஆண்டவரே, வல்லமை பெற்றுக்கொள்வாங்க. ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கும்போது ஆண்டவரே நாங்கள் பேசுற வசனத்தின் மூலமாய் அவங்க ஆண்டவரே அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வாங்க ஆண்டவரே. எத்தனை காரியங்களை எங்களுக்கு கொடுக்குறீங்க ஆண்டவரே. அப்பா இத்தனையும் ஆண்டவரே ஆவியானவர் நீங்க தான் செய்றீங்க ஆண்டவரே. இதற்கு நாங்கள் இடம் கொடுக்காதபடி நாங்கள் வாழுகிறோம் ராஜா. அப்படிப்பட்ட காரியம் ஆவியானவரை துக்கப்படுத்துற காரியம் எங்களுக்குள்ள எதுவுமே இருக்கக்கூடாதுப்பா. எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர்கிட்ட.
இப்படிப்பட்ட ஆவியானவருக்கு விரோதமாய் எந்த விதமான பாவமான காரியம் எனக்குள்ள வந்துடக்கூடாது, என் சிந்தனைக்குள்ள வரக்கூடாது, என் பேச்சில், என் நடக்கையில், என் செய்கையில் ஆண்டவரை வரக்கூடாதுப்பா. ஆவியானவருக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து ஆவியானவரோடு இணைந்து ஆண்டவரே நான் ஒவ்வொரு நாளும் நடக்கிற நடக்கி என்னை ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி, ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அடுத்த வாரம் வரும்போது ஆண்டவரே இன்னும் அநேகரை கூட்டிக் கொண்டு வருகிறதான காரியத்தை என் மூலமாக எங்கள் மூலமாக செய்யுங்க ஆண்டவரே. அடுத்த வாரம் பெண்கள் கூடத்தில் அநேகர் வரணும் ஆண்டவரே. எங்கள் லீடர்ஸ்லாம் வரணும். ஏனோதானவென்று நிர்விசாரமாக இருக்கிற அவர்களுடைய எண்ணங்கள்லாம் மாறணும், சிந்தனையெல்லாம் மாறணும் ஆண்டவரே. ஓடி வரும்படியாக உதவி செய்யுங்கப்பா. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் இருக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.